Coimbatore Project Chief AGZ1172 reporting commander. Material received. Bomb blast date fixed. Date 29/10/2016. Repeat 29/10/2016. Venue Gandhipuram bus stand. Repeat Gandhipuram. என்ன கட் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் ஏன் இங்கே வரணும்? நான் தெரியாமல் இந்த பக்கம் வந்து நான் ஒரு ஐஐடி கேன்சுவேட்ரா. நெக்ஸ்ட் மந்த் நான் யூஎஸ்ல போய் செட்டில் ஆக போகிறேன். சத்தியமாக நான் இங்கே பார்த்து யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன். என் ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆகிடும். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. राम, इस लड़के का बारे में कमांडर का बोल तो मुझे लगता है कि कमांडर ट्रैवल कर रहा है. जस्ट सेंड द मैसेज. वैसे भी कमांडर हमें उस मानेगा बोलेगा. Why don't we do this right now? Just do what I say. See how kind I am. உற்சாக 10 நிமிஷம் தள்ளி போட்டிருக்கேன். ஏன்னா நானும் உன்ன மாதிரி ஒரு இந்தியன் தானே. காசுக்காக சொந்த நாட்டையை காட்டி கொடுக்கிற நீ இந்தியனா? ராம், இந்த நாட்டில் பிறந்து ஒரு பர்த் சர்டிஃபிகேட், ஒரு ஓட்டர் ஐடி, ஒரு ஆதார் கார்டு இருந்தால் அவன் இந்தியன் அப்படின்னு உங்கள் அரசாங்கம் தான்ப்பா சொல்லுது. அப்போ நானும் இந்தியன் தான். திறந்த வீட்டுக்குள்ளே கண்ட நாய்களை நுழைய விட்டதோட விளைவிடாது. கண்ட நாயெல்லாம் நுழையிற அளவுக்கு ஏன்டா வீட்டை திறந்து போட்டு வச்சிருக்கீங்க? 10 பேர் ரோட்டில் 11 மணிக்கு மேலே என்ன போலீஸ் வீட்டு விசாரிக்கிற நீங்கள், அதே 10 பேர் உங்கள் வீட்டில் வாடகை கூடியிருந்தா அவன் பின்னணி விசாரிக்க ஏன்டா போலீஸ்ட்ட சொல்கிறது இல்லை? There is no background check at all, just for money. Damn it! நாங்கள் எல்லாத்தையும் மதிக்கிறவங்க, எல்லாத்தையும் நம்புறவங்க. உங்களை மாதிரி யாரையுமே நம்பாம துப்பாக்கியை தோளில் போட்டு நாட்டை சுடுகாடாக்கிறவங்க இல்லை. சக மனுஷங்களை மதிக்கிறவங்க நடு ரோட்டில் ஒருத்தனை வெட்டி கொள்ளும்போது ஏன்டா கை கட்டி வேடிக்கை பார்த்தீங்க? நீங்கள் கருணையுள்ளத்தோட இருக்கீங்கன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காகவே இன்னொரு கூட்டத்தை நடு ரோட்டில் பிச்சை எடுக்க வைக்கிறீங்க. சொந்த நாட்டு மக்களை பாம் வச்சு கொள்ற தேச துரோகி. உனக்கு என்ன தகுதி இருக்குது கேட்க? இந்த நாட்டில் பிறந்து அரசாங்கம் நடத்துகிற ஐஐடியில் படித்து வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு அங்கே டாக்ஸ் கட்ட நினைக்கிற உன்னை விட நான் பெரிய தேச துரோகி இல்லை. நல்ல அறிவும் அசாத்திய திறமை இருந்தும் சுய ஒழுக்கமும் தேசப்பற்றும் இல்லாத ஒவ்வொருத்தனும் தேச துரோகி தான்.
ஒருத்தனோட படைப்பு நல்ல விஷயத்துக்கு பயன்பட்டாதான் அவன் இந்த உலகம் விஞ்ஞானின்னு சொல்லும். அதே படைப்பு தப்பான விஷயத்துக்கு பயன்பட்டா அவன் இந்த உலகம் தீவிரவாதி, தேச துரோகின்னு தான் சொல்லும். மதிப்பும் மரியாதையும் ஒருத்தனோட அறிவையும் ஆற்றலையும் பொறுத்தது இல்லை, அவனோட எண்ணமும் செயலையும் பொறுத்தது. Command received from commander. கொலை சொல்லிட்டார். Veerapandiyan, Special Execution Officer in Undercover Operation for last 10 years. Indian Army. First போடா டேய். சார் நீங்க military சார். தேவ செஞ்சு நீ போடா. சார் என்னோட வந்துருங்க There are சார். lot of hidden techniques and tracking system in this terrorist gang. I can't explain all these things. First போடா அப்ப டேய். ஏன் சார் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்ன காப்பாத்தணும்? ஏன் கண்ணு முன்னாடி இந்தியா சாகருக்கு நான் ஏன்டா இந்திய ராணுவத்துல இருக்கணும்? உனக்கு சொன்னா புரியாது, போடா. சார் ப்ளீஸ் என்னோட வந்துருங்க சார். டேய் போடா. ஏய் ஒரு நிமிஷம். இந்த லெட்டர் இந்த அட்ரஸ்ல சேர்த்து போ 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 போ. Commander, he's dead. மாண்புமிகு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு வீரபாண்டியனின் கடைசி வரிகள். தீவிரவாதம் என்னும் சொல்லினை அழிக்கும் முதல் படியாக இந்திய அரசாங்கம் என்னை உளவு பார்க்க அனுப்பியது. தீவிரவாதத்தின் நிறம் நாளுக்கு நாள் மாறுவதை கண்டறியும் வரம் கிடைத்தது. ஆனால் அது நாட்டின் சாபக்கேடாய் மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. அணுகுண்டுகளும் போர்க்கருவிகளும் கொண்ட தீவிரவாதத்தின் நிறம் இப்பொழுது மூளைச்சலவை, அறிவுத்திருட்டு என்று மாறி வருகிறது. அதில் நம் தேசத்தின் இளைஞர்களை முதல் பலி. வேலையில்லா திண்டாட்டத்தை அடித்தளமாக கொண்டு நம் நாட்டு மக்களின் தேசப்பற்றினை களையறுக்கின்றனர். வெளிநாட்டு மோகமும் ஆடம்பர வாழ்க்கையும் வலைவிரிக்க அந்த இரு முனைகளையும் தீவிரவாதம் பற்றி கொள்கிறது. இந்திய பொருளாதாரத்தை சரிப்பதே அவர்களின் முதல் நோக்கம். என் எண்ணத்தின் சில வித்துக்களை நம் அரசாங்கம் நாட்டில் நலன் கருதி அமைக்க வேண்டுகிறேன். ஏதேனும் ஒரு பொது இடத்தை சுத்தப்படுத்தினால் அவர்களுக்கு பஞ்சாயத் கார்ப்பரேஷனில் வேலை வாய்ப்பு அளிக்க வேண்டும். ஐஐடி, ஐஏஎஸ்சி, என்ஐடி போன்ற அரசு கல்லூரிகளில் படித்து தேர்ச்சி பெறும் பட்டதாரிகள் 3 வருடம் கட்டாயம் இந்திய அரசு நிறுவனத்தில் பணிபுரிய வேண்டும். அடிப்படை சட்டம் மற்றும் அடிப்படை விவசாயம் 8ஆம் வகுப்பு முதல் கட்டாய படிப்பாக இருத்தல் வேண்டும். இதை தேசத்தின் முதல் வளர்ச்சிப்படியாக அமைய அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களும் அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு வீரபாண்டியன், இந்தியன் ஆர்மி.